ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல டார்க் காம்பவுண்ட் பட்டர் ரெண்டுத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சர்க்கரை, இன்னொரு பவுல்ல மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அடுத்ததா தயிர். எக்லெஸ் ப்ரௌனி அப்படின்றதுனால தயிர் வச்சிருக்கோம் எக்குக்கு பதிலா. வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளவுதான் ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி ப்ரௌனி செய்யலான்றதை பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்காக ப்ரௌனி ஆஃபர் போட்டிருந்தோம். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்தது. வந்த ஆர்டர்ல எக்லெஸ் ப்ரௌனி தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது. ஒரு கிளீனான பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தயிர் சேர்த்திருக்கேன். எக்லெஸ் ப்ரௌனின்றதுனால எக்குக்கு பதில் தயிர் தான் சேர்த்திருக்கோம். ஒரு கப்ல சுகர் வச்சிருக்கேன். அந்த சுகரையும் தயிரோட சேர்த்துக்கிறேன். ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா தயிரும் சுகரும் சுகர் தயிர்ல நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு தயிரோட. இந்த ஸ்டேஜ்ல மெல்ட் பண்ண பட்டரையும் சாக்லேட்டையும் அந்த மிக்ஸர் பேட்டரோட கலந்துக்கலாம். ஒரு விஸ்க வச்சு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்லெஸ் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் விஸ்க்லயே பண்ணலாம். நமக்கு பீட்டர் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்டை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்த மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இந்த மிக்சரை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஜலிச்சு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ விஸ்க் வச்சு நல்லா இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணாம லைட்டா பேட்டரை நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளுடைய பேட்டர் நல்லாவே ரெடியாகி கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல விஸ்கை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய பேட்டர் மொத்தமும் என்ன பண்ணலாம்னா அன்ஈவனா இருக்கு, இது ஈவனா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை டின்ல போர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி டின்ல பட்டர் ஷீட் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி பேட்டரை டின்ல போர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேட்டரை டின்ல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் ஆஃபர் இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. எங்ககிட்ட ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணி ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஈவன் பண்ணிடலாம். எங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த கஸ்டமர்ல ஒரு கஸ்டமர் பிளெயின் ப்ரௌனியும் இன்னொரு கஸ்டமர் நட்ஸ் லோடட் ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிறேன்னா நட்ஸ் மட்டும் லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரௌனிஸ். ஒரு சைட்ல மட்டும் நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒட்டாம வந்ததுன்னா நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா ப்ரௌனி நமக்கு பேக் ஆகி கிடைச்சிருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ சைடெல்லாம் நல்லா பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நட்ஸ் லோடோட ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை தனியா ஒரு கஸ்டமருக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரௌனி நல்லா ஃபஜ்ஜியா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தனித்தனியா பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். எங்களுடைய ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃபர் டீடைல்ஸும் ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். நான் சொல்லியிருந்த ஆஃபர் டீடைல்ஸ் இதுதாங்க. நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிள் இருக்கு. ஓகேங்க, நான் செஞ்ச இந்த ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.